சில சமயம் நம்ம உட்காந்து பேசும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு ஒரு கனவு கண்டேன். அப்போ என்ன கனவு கண்ட? இப்போ நம்ம கனவுகளை குறித்து பேசிக்கொள்கின்றோம். ஆனால் உண்மையிலே இது தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய காரியம். இங்கேயும் அப்படிதான் நடக்குது பாருங்க. நியாயாதிபதிகள் 7:13 வசனத்தில் பார்க்கிறோம், ஒருவன் மற்றவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொல்றான். சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது. ஸோ மீதியானியருடைய கூட்டத்தை வீழ்த்துவதற்கு, அதாவது எவ்வளோ பெரிய கூட்டம், கடற்கரை மணலை போல பறந்து கிடக்கிற இவ்வளோ பெரிய கூட்டத்தை விழத்தள்ளுவதற்கு ஒரே ஒரு சுட்ட வார்கோதுமை அப்பம். அப்போ ரொம்ப சிம்பிளா, ஏன்னா கிதியோனுடைய கன்சர்ன் என்னவா இருந்ததுன்னா, என்னுடைய மக்களுக்கு போதுமான அளவு சாப்பாடு கிடைக்கணும், அதனால இந்த கோதுமையை நான் பாதுகாப்பாக வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு சோஷியல் கன்சர்ன் கிதியோனுக்குள்ள இருந்து தான் ஆண்டவர் பார்த்தாரு. உண்மையான கன்சர்ன், உண்மையான அன்பு, மக்கள் மேல உண்மையான பற்று ஒரு தலைவனுக்கு இருந்துச்சுன்னா ஆண்டவர் அதை ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு பாருங்களேன். அப்போ ஒருவன் மற்றவன் கிட்ட சொல்றான். ஆக்சுவலாக கிதியோன் என்ன நினச்சிக்கிறான், நான் இருக்கிறதுலே சின்ன கோத்திரம், என்னுடைய அப்பா ஒரு சின்ன ஃபேமிலியை சேர்ந்தவர், நான் எப்படி வெற்றியை கொடுக்க முடியும்னு சொல்கிறான். ஆனால் எதிரிகள் படையிலேயே ஒரு கனவை பார்த்துட்டு ஒருவன் மற்றவன் கிட்ட சொல்கிறான். ஒருவன் மற்றவனிடம், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். எதிரிகளே சொல்றாங்க, நிச்சயமா கிதியோன் கையினால தான் வெற்றி. அப்ப ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுக்கணும்னு நினைச்சிட்டானா, நம்மளுடைய எதிரிகள் வாயிலிருந்தே அறியாம அந்த நம்மளை குறித்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார், கனவுகள் மூலமா வெளிப்படுத்துவார். இதுதான் கிதியோனோட வாழ்க்கையில நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கிதியோனுக்கு ஒரு தைரியம் வருது. உடனே கிதியோன் என்ன பண்றாருன்னு சொன்னா, அப்பொழுது கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியத்தையும் கேட்ட பொழுது அது பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியும் கொடுத்து அவர்களை பார்த்து, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் பொழுது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். So he becomes a great leader where he demonstrates what is the others are supposed to do. மற்றவங்க என்ன செய்யணுங்கிறத ரொம்ப அழகாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாரு கிடியோன். அது நம்மளால பியூட்டிஃபுல்லாக பார்க்க முடிகின்றது. ஸோ 300 பேரை 3 குரூப்பாக பிரிச்சுக்கிறாங்க. வெறும் பானையும் தீவட்டியும் கொண்டு, ஈவன் அங்கே ஒரு பட்டயம் இல்லை, ஒரு ஆயுதமும் இல்லாமல் இவ்வளவு பெரிய சேனை திரள் கிட்டன்னு ஆண்டவர் கிதியோனுக்கு வெற்றியை கொடுக்கிறார். ஸோ நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி, பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். நம்முடைய கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிற தேவன் எப்படி நம்ம யுத்தம் பண்ணணுங்கிறத ஆண்டு நமக்கு ஏற்ற வேளையில ஏற்ற விதத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது வெற்றி பெறுவது ரொம்ப எளிதான ஒரு காரியம். ஏன்னா ஆண்டவர் சொல்றது, யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் என்னுடையது. ஏன்னா நியாயத்திற்கும் அநியாயத்திற்கும் இடையில நடக்கிற யுத்தத்துல வெற்றி கிடைப்பது நிச்சயமாக நியாயத்திற்கு. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரை நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் காக்கிற தேவனாக இருக்கிறார். So let us believe in the loving Lord Jesus Christ that he could give us victory at any situation when we are really a people of righteousness. நாம் நீதிமானாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார்.